சிசிலி ட்ரீஸ் ராபியா சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்க வீடியோ என்ன தெரியுங்களா? மல்லி புதினா தக்காளி தொக்கு தாங்க. சூப்பராக இருக்கும். இந்த மல்லி புதினா தக்காளி தொக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இந்த மல்லிப்பூ அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு ஒரு மாதம் வரைக்கும் இது கெட்டும் போகாது. நம்ம கெட்டு போகாமல் எப்படி செய்யணும் அப்படின்ட்டு நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வந்து இந்த மல்லி புதினா தக்காளி தொக்கு வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ இந்த தொக்குக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தரலாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து ஒரு கைப்பிடி நிறையா புதினா எடுத்திருக்கேன். அதே கைப்பிடி நிறையா வந்து மல்லி இலை எடுத்துக்கங்க. ஒரு 15 பல்லு பூண்டு எடுத்துக்கங்க. பூண்டை நல்லா தோல் எடுத்து வச்சுக்கணும். ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு சின்ன லெமன் சைஸு புளி. புளியை என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாட்டு பிச்சு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து 2 பெரிய தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம வெங்காயம் எல்லாம் சேர்க்க போகிறதில்ல. வெங்காயம் சேர்க்காம தான் அந்த தொக்கு வந்து செய்ய போகிறோம். இது வந்து மல்லி புதினா தொக்கு வெங்காயம் சேர்க்காமே சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து நம்ம வறுத்து பொடிக்கிறதுக்கு வந்து 1 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் மல்லி, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. இப்போ இது எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாமேட்டு நம்ம வறுத்து இந்த காஞ்ச மிளகாயும் இதோடு சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே வறுத்து பொடி பண்ணுறதுக்காக வேண்டியது. இதை மசாலா இதுக்கு வந்து இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்திருக்கேன். இது நல்லா காஞ்சதுக்கு பிறகு இதில் மிளகாய் வத்தல், மல்லி, சீரகம், கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம் நம்ம இப்போ. இப்போ இது வறுத்தாச்சு. இப்போ இதோட கொஞ்சமா கருவேப்பிலை வந்து சேர்த்து வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இதை எடுத்துட்டு இதை வந்து ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதை நல்லா ஆற வச்சிடுங்க. ஆற வச்சுட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்துடலாம். இதை வந்து ஒரு மூடியில தட்டி இப்போ இதே பாத்திரம் வச்சிருக்கேன். இப்போ இதில் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கணும். இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி தொக்கு ஊறுகாக்கலாங்க நல்லெண்ணெய் சேருங்க. அப்பதான் சீக்கிரம் கெட்டு போகாது. நல்ல மனமா வாசனையா நல்லா இருக்கும். அதுக்காண்டி இது நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன சேர்த்துக்கிறேன்னா இந்த எண்ணெய் காஞ்சதும் ஃபர்ஸ்ட் மல்லி புதினா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கிக்கங்க. ஒரு 3 நிமிஷம் இதை வந்து வதக்கிக்கணும். இந்த மல்லி புதினால இந்த சலசலப்பு வந்து அடங்கிடணும். அடங்கினதுக்கு பிறகுதான் நம்ம இதை எடுத்து வச்சுக்கணும். அது மாரி இதை வந்து நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு வதக்கிக்காங்க. ஏன்னா அப்பதான் இதுல வந்து அந்த நீரெல்லாண்டு வெளியில போனாதான் தொக்கு வந்து கெட்டு போகாம இருக்கும். அதுக்காண்டி இந்த சலசலப்புலாம் நல்லா அடங்கினதுக்கு பிறகு அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த நீரோடி சலசலப்பு எல்லாம் அடங்கிருச்சு. இப்ப நம்ம எடுத்துடலாம். திரும்ப எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு இதில் புளியை சேர்த்துக்கலாம். இந்த குச்சியெல்லாம் இருந்தால் இது எடுத்துருக்கேன். எடுத்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு 7 பல் பூண்டு வந்து நான் வந்து வச்சேன். மற்ற பூண்டு எல்லாம் சேர்த்துக்கணும். பூண்டு அதிகமாக சேர்த்தா நல்லா தாங்க இருக்கும். நல்லதும் கூட. பூண்டுல என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கெட்ட கொழுப்பை வந்து நீக்கிட்டு நல்ல கொழுப்பை வந்து தங்க வச்சுக்கிறோம். அதே மாதிரி இது உடம்பு குறையறதுக்கு ரொம்ப நல்லதுங்க. இது வந்து இப்போ இந்த பூண்டு சேர்த்துட்டு நம்ம இப்போ தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கிடணும்.
நமக்கு தண்ணி பதமும் கொஞ்சம் கூட தண்ணியோட இது இருக்கக்கூடாது இந்த தொக்குல வந்து, இந்த தக்காளி இந்த நம்ம வதக்குறதுல வந்து. அதனால நல்லா வதக்கிக்கணும். இப்ப நல்லா வதங்கிட்டு இருக்கு. இது நம்ம ஃபர்ஸ்ட் புளி போட்டோம் பார்த்தீங்களா, அதை நம்ம வந்து எடுத்துட்டேன். நான் வந்து புளியை வந்து வதக்குனதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருங்க. நான் அதோட தக்காளி பூண்டெல்லாம் சேர்த்தேன், மறந்துட்டு. நீங்க வந்து எடுத்து வச்சிருங்க, எல்லாம் கீழே வந்து பிடிச்சிக்கிட்டே இருக்கும் அது வந்து. அதே மாதிரி உப்பு இப்ப சேர்க்காதீங்க, உப்பு சேர்த்தா நீர் ஊறும். அதனால நம்ம கடைசியா உப்பு வந்து சேர்க்கணும். அந்த மாதிரி இது நல்லா வதங்கட்டும். தக்காளியும் நல்லா வதக்கியாச்சு. இங்க பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இது நல்லா வதங்கினது இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம் நம்ம. இப்போ இதோட புதினா எல்லாம் சேர்த்துட்டு எடுத்து ஆற வச்சு எடுத்து வச்சுக்கணும். புளி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடு. இப்ப இது நல்லா ஆறட்டும். இப்ப பாருங்க இது நல்லா ஆறிடுச்சு. இப்ப நம்ம இத ஒரு ஜார்ல சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப இதோட உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். பாருங்க இப்ப இந்த மாதிரி இதை நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்து இந்த பவுடரும் நான் பண்ணி எடுத்தாச்சு. இதையும் நல்லா ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து இன்னும் கொஞ்சமா பவுடர் ஆகணும். திரும்ப ஒருக்கா பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு இதுல இது காஞ்சதும் இதுல கடுகு, ஒரு ஸ்பூன் கடுகு வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுல பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். இதுல நம்ம அரைச்சி வச்சிருக்க தொக்கை சேர்த்தா பாருங்க. இதை சேர்த்துட்டு இப்ப இதுல நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க பவுடரை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தொக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இது நல்லா சேர்த்துட்டு ஒரு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ வந்து நம்ம இறக்கிடலாம். இது லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஃபுல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த தொக்கு வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்ப நம்ம இதை இறக்கிடலாம். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க தொக்கு வந்து. தொக்கு இந்த பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வருது பாத்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும்போது இறக்கிடணும். அவ்வளவுதான், சூப்பரா இருக்கு தொக்கு வந்து. ரொம்ப சூப்பரான மல்லி புதினா தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணி விட்டுடுங்க. அப்படியே என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதேமாரி நிறைய வீடியோஸ் வந்து நான் போடுறேன். என்னோட சேனல்லையும் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக திரும்பவும் சொல்கிறேன், என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.